அமந்தரம் அக்ஷரம் நாஸ்தி நாஸ்தி மூலம் அன்ஔஷதம் அயோக்கிய புருஷோ நாஸ்தி யோஜக தத்ர துர்துர்லபக. எல்லா எழுத்துக்களுமே மந்திரங்கள் தான். எல்லா பீஜ மந்திரங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்து தான். ஓம் ஒரு சிலபிள் தான், அது மந்திரம் தான். அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரங்கள் தான். மந்திரங்கள்லாம் அதுக்கு பலன் உண்டு இல்லை. அப்போ அந்த வார்த்தையை நல்லா யூஸ் பண்ணோம்னா, கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு வார்த்தையுமே மந்திரம் தான். அதான் அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தி. மந்திரம் இல்லாமல் ஒரு சொல்லும் இல்லை, பயனில்லாத ஒரு வேர்டும் இல்லை, ஒரு சொல்லும் இல்லை. மூலம் அனௌஷதம், ஒவ்வொரு வேருமே மூலிகை தான். யூஸ் பண்ணி தெரிஞ்சாச்சுனாக்க. அப்புறம் மூணாவது அயோக்கிய புருஷோ நாஸ்தி. யூஸ்லெஸ், ஒன்று உதவாக்காரைன்னு ஒத்துருமே கிடையாது. ஆனால் என்ன ப்ராப்ளம் எங்கே? யோஜக தத்ர துர்லபக. இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற ஆள் இல்லை. அது அக்ஷரத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணினா ஒரே அதே எல்லாருக்குமே உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஒன்று தான். ஆனால் சில பேர்லாம் அதை கவி பண்ணுறாங்க, சில பேர் அழகாக பேச்சு உருவாக்குறாங்க இல்லையா? அப்போது அதே ரிசோர்ஸஸ் தான், அதை கரெக்டாக யூஸ் பண்ணுற ஆள் வேணும். அதே தான் அந்த ஜடி பூட்டிலாம் பாங்கள்ல, அந்த மூலிகைகள்லாம் அதே தான். அதை மருந்தாக பண்ணி வயத்தை வலிக்கிறதா, சரி சுக்கை கொடு, அப்புறம் துளசியை கொடு அப்படின்னு பண்ணுறாங்கல்ல, அந்த பாட்டி வைத்தியங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, அதை யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி ஒருத்த மோசமானவன் யூஸ்லெஸ்னு ஒற்றுமை கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் யூஸாக தான் இருக்கான். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவன் எங்கே யூஸ் ஆகாங்கிறத கண்டுபிடிக்கணும். சொல்லுவாங்கள்ல, எக்ஸாம் நடக்குது, மீனுக்கு பறக்கிற எக்ஸாமும் பறவைக்கு தண்ணியில் ஸ்விம் பண்ணுற எக்ஸாம் கொடுத்தா பாஸ் பண்ண முடியுமா? அப்போ யாரை எங்கே எப்பொருள் யாரார் வாய்க்கைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எது? அந்த மெய்ப்பொருளை பார்த்து எல்லா இடத்துலையும் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியறவன் தான் ரொம்ப துர்லபமாக இருக்குது. அதை பண்ணுறவன் தான் லீடர். அந்த லீடர்கிட்ட என்ன ஆகும்னாக்கா மற்றவங்களுடைய நல்லங்களை குணங்களையே பார்ப்பான். ஸோ குணமாக குற்றமானாக்கா குணத்தை பார்த்தோம்னா எது பார்க்குறோமோ அது வளரும், எதை அப்ரிஷியேட் பண்ணுறோமோ அது வளரும். நம்ம குழந்தைகள்கிட்டையுமே குணத்தையே பார்த்து நல்லா இருக்குடா அந்த குழந்தைகளை அம்மா இதை அப்ரிஷியேட் பண்ணுறான்னு அந்த குணத்தையே வளர்த்துக்கும். ஸோ நம்ம ஒரு ஆளை பார்க்கும்போது முதல்ல குணத்தை பார்க்குறோமோ குற்றத்தை பார்க்குறோமான்னு பார்க்கணும். அப்போ குற்றத்தை பார்த்தோம்னா குற்றம் எங்கே இருக்குது? நம்மள்ட்ட தான் இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறது தானே வெளியில் வரும். அப்போ நம்மளோட குணத்தையே நம்ம பெருமைப்படுத்திக்கணும், நம்மளுக்குள்ளே சொல்லிக்கணும் எனக்கு இந்த நல்ல குணங்கள்லாம் இருக்குது. அப்போ நம்ம அது மாதிரி மற்றவங்களோட நல்ல குணத்தை பார்க்கும்போது அவங்க நம்ம பக்கத்தில் வருவாங்க. மற்றவாளோட குறைகளெல்லாம் பார்த்தோன்னா நம்மளை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க. மற்றவங்க இல்லைன்னா நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்ம லீடர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? குணங்களை பாருங்கள். குணங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் லீடர். நன்றி.